ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். கிட்டத்தட்ட கடந்த 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சூப்பர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்களும் ஜீவா அவர்களும் வந்துட்டு இளையராஜா மியூசிக்கில் திருப்பி நடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட் வீடியோவில். அதுக்கு அடுத்த கட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கமல் ஸ்டாரோட ரகுவரன் சார் இதுவரைக்கும் இணைந்து நடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஏவிஎம் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 75 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1950 அவங்க வந்து ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர் மூலமாக அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இப்போ கூட சமீபத்தில் ஏவிஎம் சொன்னவர்கள் இறந்து போனார். ஒரு 2 மந்த் தான் இருக்கும் அவர் இறந்து. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுக்குள்ளமாக இல்லை 6 நூற்றாண்டு காலமாக சேர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய 2 நடிகர்கள் இது வரைக்கும் ஏவிஎம் நிறுவனத்தில் நடிக்கலை அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அவருக்கு அப்புறம் வந்தவங்கலாம் கூட ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணிட்டாங்க. பட் இவங்க 2 பேர் மட்டுமே இன்னும் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு படம் கூட பண்ணியிருக்காங்க. அதையும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க யார் அப்படின்னாக்க நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி. ஆமாங்க, சின்ன தம்பி பிரபு, பெரிய தம்பி சத்யராஜ் 2 பேர் சேர்ந்து வச்சாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி பிரபு சத்யராஜ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு படம். சத்யராஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அட்ரு ஃப்ளாப் அந்த படம். அவர் ஏவிஎம் நிறுவனத்தில் நடிச்சதுக்கான எந்த தடவுமே அந்த படத்தில் இருக்காது. அதேமாதிரி நம்ம பிரபு சாரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏவிஎம் நிறுவனத்தோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து சூர்யா தான் ஹீரோ அந்த படத்தில். இது வந்து கெஸ்ட் ரோலில் தான் அவர் பண்ணியிருப்பார் பிரபு அவர்கள். கொடுமை என்னென்னா அந்த படத்தையே சன் பிக்சர்ஸ் பிடிங்கிட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அயன் படத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்திலே பார்த்திங்கனாக்கா சத்யராஜ் பிரபு 2 பேருமே வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு நல்ல படம் ஏவிஎம்க்கு 2 பேருமே கொடுக்கல. நடிக்கவும் இல்லை பெரிய அளவில். ஆளுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதில் சத்யராஜுக்குள்ள பரவாயில்ல, ஹீரோவாக பண்ணி அட்டர் ஃப்ளாப்பாக இருக்குது. பட் பிரபுவுக்கு வந்து கெஸ்ட்